ரேவதி, கொஞ்ச நேரம் வேணா உக்காந்துட்டு அப்புறம் சுத்துமா. இல்ல பாட்டி, நான் வேண்டியதெல்லாம் நிறைவேற்றுவேன். பாத்துமா பாத்து. மடி பாத்து போமா. என்னம்மா முடியலையா? பரவாயில்ல பாட்டி, விடுங்க. மெதுவாம்மா, விடுங்க, ஒண்ணும் இல்ல. பார்த்து பார்த்து போடாமா. ஹலோ கார்த்திக் சார், நான் பூங்குன்றன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். நீங்க ஒரு பொண்ணோட வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல? ஆமா. ரொம்ப இனிமையான வாய்ஸுங்க. ஸோ நாங்க அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜீ தமிழ்ல நடக்கிற மியூசிக் ஷோ உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க அனுப்பின பொண்ணோட வாய்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. She is really very talented and very lucky also. Thank you, sir. இன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா முதல் நாள் ஒரு காம்படிஷன் நடக்கும். அதுல செலக்ட் ஆயிட்டா நெக்ஸ்ட் டே ஃபைனல் நடக்கும். அதுல ஜெயிச்சிட்டா போதும், அவங்க குரல் ஓவர் நைட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். எங்க போறீங்க? நாங்க 3 பேரும் செங்கல்பட்டு போறோம். 2 நாள்ல வந்துருவோம். செங்கல்பட்டுக்கா? எதுக்கு திடீர்னு என்ன செங்கல்பட்டு கிளம்புறீங்க? நீங்க எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அது எப்படி கேட்காம இருப்பேன்? அக்கா வேற டெல்லிக்கு போயிருக்காங்க. இப்ப பார்த்து நீங்க 3 பேரும் கிளம்பி போனா நான் கேட்டுதானே ஆகணும். அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்ல பெரிய மனுஷன்னு ஒருத்தி இருக்கணும்? சின்னத்த, நியாயமா பார்த்தா மாமா தான் இந்த வீட்ல பெரிய மனுஷன். அவரே எதுவும் கேட்காம இருக்காரு. நீங்க எதுக்கு படபடன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? மாமா, நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு இவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நீ படபடன்னு பேச ஆரம்பிச்சிட்டியே, அதான் நான் அமைதியா இருந்துட்டேன். என்ன மாப்பிள, திடீர்னு செங்கல்பட்டு கிளம்பிட்டீங்க, அதுவும் 3 பேரும்? மாமா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட மேரேஜ் மாமா. அவசியமா வரணும்னு சொல்லிட்டாங்க. அதான் போயிட்டு வந்துடலான்னு கிளம்புறோம். உனக்கு தெரிஞ்சவங்களோட மேரேஜா? அதுக்கு எதுக்கு சுவாதி எல்லாம் கூட்டிட்டு போனோம்? நானும் ரேவதி மட்டும்தான் போலான்னு நினைச்சோம் மாமா. சுவாதி நானும் கூட வரேன்னு சொன்னா, அதான் அவளையும் கூட்டிட்டு போறோம். இது என்ன கூத்தா இருக்கு? வயசு பொண்ணை இப்படி கண்ட இடத்துக்குலாம் கூட்டிட்டு போவீங்களா? அதுவும் அக்கா இல்லாத டைம்ல? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாமா, சுவாதி இந்த மாதிரி அனுப்புறதெல்லாம் சரியில்லை. அவன் என்ன தனியாவா போறா? மாப்பிள்ள போறாரு, கூட ரேவதியும் போறா. அவங்க கூட தானே போறா. என்ன மாமா நீங்க? யாரோ 3வது ஆள் வீட்டோட கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லாம இவ போய் நிக்கணுமா? அசிங்கமா இல்லையா? அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்க என்னதான் திட்டுவாங்க. நீ ஏண்டி சுவாதி அனுப்புனேன்னு டென்ஷன் ஆவாங்க. நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். அத்தையே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஏ சுவாதி, நீ எதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற? அது சித்தி, வீட்ல இருந்தா போர் அடிக்குது. அதான் ஒரு சேஞ்சுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் இவங்க கூட போயிட்டு வரலாம்னு தோணுச்சு. கார்ல தானே போறோம், ஜாலியா பேசிட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு வரலாம்ல, அதான். அப்படியா? எனக்கு கூட தான் இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நானும் உங்க கூட கிளம்பி வரட்டுமா? என்னப்பா, நானும் உங்க கூட வரலாமா? தாராளமா வரலாம். சுவாதி, போய் உன் சித்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. அவங்களும் நம்ம கூட வரட்டும். இரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். நான்லாம் எங்கேயும் வரல. என்னது வரலையா? அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? அட, சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ளோல சொன்னேன். எனக்கு 1000 வேலை இருக்கு. நான்லாம் வரல.
ஆமா சின்னத்துக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு, அவங்களால ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க இங்க இருக்கட்டும், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க.